friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ஸ்பைசி பொட்டேட்டோ தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்பைசி பொட்டேட்டோ செய்யறதுக்கு இங்கே நான் வந்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 4-5 உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு முழுகிற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா நம்ம இதை வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்துடக்கூடாது. எப்படின்னா இப்போ பாதிக்கு பாதி வெந்திருக்கணுங்க, குலைவாக வெந்துடக்கூடாது. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது நல்லா நம்ம ஆற வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தண்ணி இதில் இருக்கிறதுனால தண்ணியெலாம் சேர்க்காம நல்லா நம்ம இதை வந்துட்டு கலந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் இந்த ஒரு 4-5 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வருங்க, அந்தளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக நம்ம இதில் சேர்த்துட்டோம்னா வந்துட்டு ஒட்டிடும். அதனால இந்த மாதிரி 4-5 இதை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மீதம் உள்ள எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா மீதம் உள்ள எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்துருக்கேங்க. பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மசாலாலாம் நல்லா இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.